ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சு நான் வேக போட்டுட்ருக்கேன். இதில் நம்ம ஆயில் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணும்போது ரைஸ் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வரும். ஃப்ரைட் ரைஸ்க்கு உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் ஒரு 95% வெந்தால் போதும். ஒரு பிளேட்டை மாற்றி நல்லா ஆற வச்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி இருக்கணும். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். மெயினாக கேபேஜ், பீன்ஸ், கேரட் இருக்கணும். சோயா சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 90% வெந்தாலே போதுமானது. பாருங்க, இந்த கலர் சேஞ்ச் ஆகல, பட் ஒரு 90% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டா பெரட்டி விடுங்க. அதுவே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வந்துடும். சைட்ல இருந்து ரைஸை மேல எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கடைசியா மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் செஞ்சு சாஸ் வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.